அக்னி டிஃபென்ஸ் அகாடமி நம்ம இன்ஸ்டிடியூட்ல எஸ்எஸ்சி ஜிடி கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 4th செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உளவியல்ல ஒப்புமை திறனறிதல் டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிசிடிய எழுதிக்கலாம். ஓகே, சோ இந்த ஏபிடிஇ வந்து எப்படி ஜேஹெச் ஜிஹெச் ஜேகே ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏக்கு எத்தனை லெட்டர் தள்ளி ஜி வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 ஏவோட சேர்த்து 6 1 2 3 4 5 6 2 3 4 5. சோ ரெண்டுக்கும் இன் பிட்வீன் கேப்ஸ்ல 5 லெட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரியே பிக்கும் அச்சுக்கும் பாருங்க 1 2 3 4 5. ஓகேவா? பிக்கும் அச்சுக்கும் இன் பிட்வீன்ல 5 லெட்டர்ஸ் இருக்கு. அடுத்து டிக்கு பாருங்க, டிக்கும் ஜேக்கும் பார்க்கணும். அதே மாதிரியே இன் பிட்வீன்ல 5 லெட்டர்ஸ் இருக்கு. சோ இந்த ஆர்டர்ல தான் இது வந்திருக்கு. அப்ப இதுக்கு 5 லெட்டர்ஸ் தள்ளி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எம்முக்கு 5 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 எஸ் வருது. சோ எந்த ஆப்ஷன் வந்து எஸ்ல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. சி டி ரெண்டு தான் எஸ்ல ஆரம்பிக்குது. அப்ப ஏவும் தப்பு, பியும் தப்பு. ஒன்னு சி கரெக்டா இருக்கணும், இல்ல டி கரெக்டா இருக்கணும். ரெண்டாவது லெட்டர் பாருங்க, என் 1 2 3 4 5 டி ரெண்டாவது லெட்டர் டி ரெண்டுலயுமே இருக்கு. அடுத்து மூணாவது லெட்டர் பி பாருங்க 1 2 3 4 5 வி வரணும். லாஸ்ட் லெட்டர் பாருங்க Q 1 2 3 4 5 W. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் டி எஸ் டி வி டபிள்யூ தான் கரெக்ட். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு 2 லெட்டருக்கும் இன் பிட்வீன்ல கேப் 5 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த ஆர்டர் படி தான் இது அமைஞ்சிருக்கு. சோ இதுக்கும் அதே ஆர்டர் பயன்படுத்தி நம்ம ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. சோ 21 வந்து 3 அப்படின்னு எழுதிருக்காங்க. 574 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா? நான் வந்து 21/7 போடுறேன். எனக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அதே மாதிரியே 574 போடலாம். 574 divided by 7. ஓகேவா? 7 8s are 56, remaining 1 7 2s are 14, 82 அப்படின்னு கிடைக்குது. சோ ஆப்ஷன் பி 82 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ 21/7 போடுறேன், எனக்கு 3 கிடைச்சிருச்சு. அதே மாதிரியே 574 divided by 7 போடுறேன், எனக்கு ஆப்ஷன்ல இருக்க 82 கிடைச்சிருச்சு. சோ ஆப்ஷன் பி 82 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 4 வந்து 19 ஆயிருக்கு. அப்ப 7 வந்து என்னவா மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? 4 into 4 ஓகேவா plus 3 4 into 4 16 16 plus 3 19. அதே மாதிரியே 7 பண்ணுவோம். 7 into 7 plus 3 போடுவோம். 7 into 7 49 49 plus 3 52. சோ இது ஆப்ஷன் பி ல இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தேர்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் பி 52 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. செங்கலை வந்து சுவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. செல்ல நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுக்கு ஆப்ஷன் டி திசுக்கள்லாம் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சுவரை செங்கலை வச்சு உருவாக்கலாம், அதே மாதிரி திசுக்களை செல்களை வச்சு உருவாக்கலாம். ஓகேவா? டிஎன்ஏ பார்த்தோம் அப்படின்னா செல்லுக்குள்ள இருக்கிறது தான் டிஎன்ஏ. சோ அது வர வாய்ப்பு இல்லை.
உறுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அது ஆர்கன், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பச்சையம் பார்த்தோம் அப்படின்னா அது நிரம்பியில இருந்து வர்றது, சோ அதுவும் கரெக்ட் கிடையாது. சோ ஆப்ஷன் டி திசுக்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி திசுக்கள். சோ 5th கொஸ்டின் பாருங்க, 6 வந்து 34 எழுதிருக்காங்க, 9 என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சோ 6 into 6 36 ஆயிருது. சோ -2 போடுவோம், 34. அதே மாதிரியே 9 into 9 81 - 2 போட்டோம் அப்படின்னா 79 ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஆப்ஷன் டி 79 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. சோ இந்த வீடியோல 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல பார்க்க இருக்கோம். சோ நீங்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.